இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான கண்டென்ட் பார்க்க போறோம். மீம்ஸ்க்கான ரியாக்ஷன் அப்படிதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அக்வேரியம்ல மீம்ஸ்க்குன்னு எதனா ஒரு பேஜ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒன்று இருக்கு. ஸோ அதில் இருக்கக்கூடிய மீம்ஸ் எப்படி இருக்கு என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அக்வேரியம் அண்ட் பெட்ஸ் மீம்ஸ் தமிழ் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கு. 1600 ஃபாலோவர்ஸ். ஸோ இதில் என்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்றத அப்படியே ஸ்க்ரால் பண்ணி ஒன்றா பார்ப்போம். இந்த கண்டென்ட் போடுறதுக்கான ரீசன் இருக்கு, சரிங்களா? அது என்னன்றதை நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு 2-3 மீம்ஸ் எடுத்து பார்த்தேன். தமிழில் தான் எல்லாமே இருந்துச்சு. அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் தமிழ் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் படிப்பேன். எடுத்தோடனே ஒன்று. ஸோ அதை பார்ப்போம். வீட்டில் மீன் தொட்டி இருக்குன்னு வீட்டில் மீன் தொட்டி இருக்கான்னு சந்தோஷப்படுறதா இல்லை இதுக்கு மேலே மீன் வாங்கி விட முடியாதுன்னு வருத்தப்படுறதான்னு தெரியல. ஓகே, அது என்னமோ உண்மைதான். இன்னும் மான் சர்வீஸ் வாங்கி விடணும்னு எனக்கு ஆசை. ஆனால் அதுக்கு ஃபீடு என்னால் கொடுக்க முடியாது, இடம் கொடுக்க முடியாது. வருத்தம். ஊரில் இருக்க மொத்த பையனுக்கு இந்த வருத்தம் இருக்கும் போல. டைகர் பேரட் ஃபிஷ், டைகர் கா ஹக்கூம். ஓகே, கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டில் யாராச்சும் நல்லா ஜூஸ் கடை வைங்கப்பா, அடிக்கிற வெயிலுக்கு ரிலாக்ஸ் பண்ண முடியலை. அது என்னமோ உண்மைதான். சாப்பிட்றது கடை கிடையாது, ஜூஸ் கடை கிடையாது. ஓ, காஷ்மீருக்கு கொரியர் வேணும். கோல்டு ஃபிஷ்ஷு, கோய் ஃபிஷ்ஷு, 3 பேர் ஃபிஷ்ஷுக்கு. காஷ்மீருக்கு கேஷ் ஆன் டெலிவரி. ஓகே, கொஞ்சம் கூட அசைய முடியாத மாதிரி கவர்ல பீட்டா ஃபிஷ் சேல்ஸ் பண்ணாங்க, கொடுமை. ஓகே, சின்ன வயசுல எவ்வளவு ஹோம்ஒர்க் இருந்தாலும் இந்த பொம்மை மீன் பிடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தா ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஐயோ, இது எப்படி வேலை செய்யணும்னு தெரியல எனக்கு. கூடைய தூக்கி தூக்கி வைக்குமோ? ஃபிலல் அக்வாட்டிக்ஸ் வீடியோ வேதா ஃபிஷ் ஃபார்ம் சேனல்ல பார்த்தேன், நன்றாக இருந்தது. பாரபட்சமே இல்லாம எல்லா சேனலை பத்தியும் போடுறாப்ல. பெருசா இருக்கு. கொளத்தூர்ல சினைகள் எல்லா கடையிலும் ஸ்மால் 150 ரூபாய், லார்ஜ் 250 ரூபாய் இருந்துச்சு. இந்த கடையில ரேட் கம்மியா இருக்கும்னு ஒரு கடையை போனேன். ஆனா அங்க ஸ்மாலே 300 ரேட் இருந்துச்சு. அந்த கடை மட்டும் மறக்க மாட்டேன். எந்த கடையா இருக்கும்? இருக்கும், எதனா ஒரு கடையா இருக்கும். உங்களுக்கு தான் ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆனா எங்களுக்கு ஏஐனா அக்வேரியம் இன்ட்ரெஸ்ட். பாரா, கொளத்தூர் பர்ச்சேஸ் இதோட முடிச்சிடலாமா? ரொம்ப தூரம் போயிட்டேன், எல்லா கடையும் பார்த்துட்டு தான் வருவேன். இது ஏற்கனவே நான் பார்த்துட்டேன். இதுதானே எல்லாரும் பண்ணுவோம். இறங்குவேன், வண்டியை விடுவேன், எல்லா கடையும் ஏறி இறங்கி பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வருவோம். ஸோ இதுதான் பண்ணுவோம் நம்ம. நீ உடனே அக்வேரியம் எக்ஸிபிஷனுக்கு சென்று பெண் யூடியூபர்ஸ்களுக்கு பாதுகாப்பா இருக்க என்பதை பார்த்துவிட்டு தகவல் அனுப்பு. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஓகே, சின்னதா இருக்கு. இது என்னது? அண்ணா பீட்டா ஃபிஷ் பிரீடிங்ல ஃபீமேல் பீட்டா மேல் பீட்டா ஓட விங்ஸ் எல்லாம் பிச்சிருச்சு, என்ன பண்ணலாம்? மேல் பீட்டா ஏன் அடி வாங்குது பிரீடிங்ல? இதனால என்ன போட்டிருக்கேன்? பீட்டா ஃபிஷ் கமெண்ட்ஸ். ஓகே, பொம்பளை கிட்ட அடி வாங்கியே பழகிட்டோம். ஏன் இப்பெல்லாம் அதிகமா அக்வேரியம் வீடியோஸ் வர மாட்டேங்குது? நான் ஒழுங்கா யூடியூப்ல ஃபாலோ பண்ணலையா? இதுக்கு நான் பதில் சொல்லணுமோ? இதுக்கும் யாரும் ஆனா எதுவும் இங்க எஃபில எதுவும் சொல்லலை. முன்ன மாதிரி ஏன் நிறைய வீடியோஸ் வரமாட்டுது? போட்டி அதிகமாயிடுச்சு, ஊருப்பட்ட போட்டி. அக்வேரியம் யூடியூபர்னு இல்லாம மற்ற எல்லா யூடியூபர்ஸும் அக்வேரியம் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சமாளிக்க முடியலை யாராலையும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச. அதுதான், பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டதுக்கு இவன் பொண்ணு பிடிக்கல, பொண்ணு வீட்டுல உள்ள மீன் தொட்டி தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான். எவனா நம்ம பையன் தான் இது. when I walk in my street, தெருவில் நடக்கிறப்ப குட்டி பசங்க, டேய் இந்த அண்ணா வீட்டுல வச்சிருக்க ஃப்ளவரான் செம்மையா இருக்கும்டா. எனக்கு இப்போ அப்படி இருக்காது. சின்னதுல ஃபைட்டர்ல சண்டை விடுறதுல கொஞ்சம் ஃபேமஸா இருப்பேன். அப்ப அந்த மீன் சண்டை விடுற இடத்துல அப்படி போறப்ப கெத்தா அப்படி ஒரு ஃபீல் வரும். அப்ப அடே டாய்லெட்ல தண்ணி வரலையே,
ஆபத்துக்கு பாவம் இல்லை, மீன் தொட்டியில தண்ணி எடுத்து தண்ணி எடுக்க வேண்டியதுதான். அதுவே டாய்லெட் மாதிரி தான் என் தொட்டிலாம் இருக்கு. அதை எடுத்து எனக்கு இன்ஃபெக்ஷன் தான் ஆகும். லோ பட்ஜெட் ஃப்ளவரான் வாங்கிட்டு அதுக்கு ஹம்ப் வரலன்னா காஸ்ட்லி ஃபுட் போடுறான் பாரு, அவன் தான் உண்மையான இளந்தாரி பையன். உசுரை கொடுத்து நீங்க ட்ரை பண்ணாலும் அது பொட்டென்ஷியல் என்னவோ அதுதான் அது காட்ட போகுது. எந்த ஃபுட்டு வாங்கினாலும் வேலைக்காகாது மை ஃப்ரெண்ட். மச்சான், நீ வச்சிருக்க மாலி ஃபிஷ் ரெண்டும் மேல்டா, குட்டி போடாது. கடைக்கார்கிட்ட நல்லா ஏமாந்துட்ட. எத்தனை முறை இந்த மாதிரி ஆயிருக்கும் சின்னதுல. சுறான்னு போட்டது கூட பரவாயில்ல, ஆனா 70,000 பேர் பார்த்துருக்காங்க பாரு, அதான் தாங்க முடியல. ஓகே, போக போக ஃப்ளோரான் டைப்ஸ்ல இந்த ஷார்ட் பாடி ஃப்ளோரான் டைப் தான் ட்ரெண்ட் ஆகுதுன்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? இதை நான் பார்த்துருக்கேன் போல இருக்கு, ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு வருஷம் முன்னாடி. ஷார்ட் பாடி ட்ரெண்ட் ஆகுதுன்றதை விட இது வந்து ஒரு குறைபாடா இப்ப மாறிட்டு வருது. ஸோ ஃப்ளவரான் நார்மல் ப்ரீடு இறக்குறதுலேயே வந்து ஷார்ட் பாடி வருது. அது வந்து ஒரு டிஃபெக்டட் ஃபிஷ் தான், பார்க்க நமக்கு ஷார்ட் பாடியா தெரியுது. மேபி அதனால இப்போ மார்க்கெட்ல நிறைய ஷார்ட் பாடி வருது. வந்த புதுசுல ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஷார்ட் பாடிக்குன்னு ஒரு ரேட்டு, ஒரு மதிப்பு இருந்துச்சு. 2018 ஃப்ளவரான் ஆபிக்குள்ள வர்றப்ப இதெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டிருக்கேன். இப்போ அது குறைபாடு உள்ள மீன் தெரிஞ்ச உடனே ஓகே. 50 லட்சம் மேல ஃபிஷ் இம்போர்ட்ல லாஸ். என்னமோ மோட்டிவேட் பண்றாரு மனுஷன். தருண் அக்வாட்டிக்ஸ். மோட்டோ விலாக் யூடியூபர் டிடிஎஃப் வாசன் பர்த்டே மீட்டப் மாஸ் கிரவுட். அக்வேரியம் யூடியூபர்ஸ். அக்வேரியம் யூடியூபரெல்லாம் இருந்தா சோத்துக்கே வழி இருக்காது. இங்க இதெல்லாம் வர எதிர்பார்க்கணுமா? கம்யூனிட்டி டேங்கில் மீன்கள் ஏஞ்சலு, கோல்ஃபிஷ், டெட்ரா, கோவராமி, டேங்க் கிளீனரு, ஜீப்ரா, பிளாட்டி. இங்க செப்பரேட் டேங்கில் மீன்கள், ஃப்ளவரானு, பீட்டாஸ். தனியாவே இருந்து சாகுடா. ஆக்சுவலா என் பீட்டாஸ் எல்லாமே ஒன்னாதான் இருக்கும். நீங்க வீடியோஸ் பார்த்துருந்தா தெரியும், எல்லாத்தையும் ஒன்னாதான் வளர்த்துட்டு இருப்பேன். ஐயோ, டாய்லெட்ல தண்ணி வரலையே, இது ஏற்கனவே பார்த்தாச்சு. When aquarium YouTube channel starts a online shop. Aquarium YouTube channel online shop offers breeders, shop owners, subscribers. ஒருவேளை எப்போ இது 2022 போட்டதா, அப்போ வந்து மேபி ஷாக் ஆகிற மாதிரி இருந்திருக்கலாம். பட் இப்போ அது ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு, எல்லாரும் பண்ற விஷயம் ஆயிடுச்சு. ஃபிஷ் ரேட் அதிகமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். பீஸ்ட் வந்த புதுசு போல. என்னோட கணிப்பு சரினா அக்வேரியம் யூடியூப் சேனல்ஸ் ரொம்ப கவலையில இருப்பாங்க. ஸ்கூல் காலேஜ் ஓபன் ஆனதால வீடியோ வியூஸ் குறையும்னு, என்ன கண்டென்ட் போடலாம்னு தூங்காம யோசிப்பாங்க. தூங்காம கண்டென்ட் என்ன போடலாம்னு நான் யோசிச்சிருக்கேன்னா கிடையாது. ஆனா என்ன போடலான்றத அடிக்கடி யோசிப்பேன். குளிக்கிறப்ப யோசிப்பேன், காலேஜில் இருக்கிறப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து கேட்பேன். ஏன்னா ஹாபியில் இல்லாதவங்க வெளியே இருந்து பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு டவுட்ஸ் வரும், அதை வீடியோவாக போடலாம். அந்த மாதிரிலாம் வந்து அவங்கள உயிர் எடுத்துட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணுவேன். தூங்காமலாம் என்ன கண்டென்ட் போடலாம்னு யோசிச்சது கிடையாது. யூடியூபர்ஸே பலமாக தாக்குறாங்கப்பா. மை மொய்னா ஃபேக்ட்ரி அண்ட் மேனுஃபேக்சரிங் டூர். என்னடா மொய்னாக்கு ஃபேக்டரிலாம் ஆரம்பிச்சிட்டீங்க? நியூ ஷார்க். மானமுள்ள சுறாமீன். சுறாமீன் இந்த தம்ப்நெயில பார்த்த பிறகு ஓகே. டாஃப்னியா கல்ச்சர் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டேன். எப்படி பண்ணணும் கமெண்ட்ல வீடியோ லிங்க் இருக்கு. புதுசா யாராச்சும் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா யாரும் பண்ணாதது போடுங்க. ஸோ டாஃப்னியா கல்ச்சர் ஏற்கனவே ஊருப்பட்ட பேர் போட்டுட்டாங்க. இன்னும் இதுல எவ்வளோ விஷயம் இருக்கு. நான் வந்து ஒரு குட்டி சர்க்கிள்குள்ளதான் இருக்கேன், ஃபைட்ரு ஃப்ளவரானு அப்படின்னு அதுக்குள்ளே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதை தாண்டி நிறைய இருக்கு. ஸோ புதுசா பண்ணி போட்டா கண்டிப்பா ரீச் ஆகும். நிறைய மீம்ஸ் பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட வந்து 3/4 மணி நேரம் ரன் ஆயிருக்கு. ஸோ எந்தெந்த மீம்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சோ அதை மட்டும் உங்களுக்கு அழகாக கட் பண்ணி வீடியோ வந்து நான் ஷார்ட்டாக கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோ முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு இங்கிட்டு இருக்கு.
கையில் இப்படி பிடிச்சிட்டு ஸோ கையை வந்து இப்படி ஊனிட்டு இருந்தேன். அதனால அது சாஞ்ச மாதிரியே வந்துருச்சு. ஸோ அது எதனா உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஸோ எதுக்கு திடீர்னு வந்து ஒரு மீம் பேஜை கொண்டு வந்து சேனலில் போட்டிருக்கேன். இது வந்து எனக்கு வியூஸ் வராது, குறிப்பிட்ட ஆடியன்ஸ் தான் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எனக்கு தெரியும். இருந்தாலும் எதுக்கு இதை போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்வேரியமில் இந்த தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மீம் பேஜ் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இது ஒன்று தான் பார்த்துருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு விஷயமாவே யாரும் எடுத்துக்கல. அது ஒன்று. இன்னொன்று எனக்கு மீம்ஸ்னா பிடிக்கும், அக்வேரியம்னா பிடிக்கும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு விஷயம் இருக்குன்றப்ப ஸோ அதுக்கு என்னோட சப்போர்ட் இது. அது ஒரு சைடு இருக்கட்டும். இந்த பேஜ் வச்சிருக்கவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, இவர்கிட்ட நான் சேட் பண்ணது கிடையாது. இப்போ மட்டும் ஒரு ஹாய் போட்டுட்டு ஃபோனை வந்து அப்படி ஓரமாக வச்சேன். மற்றபடி வந்து சேட் பண்ணதெல்லாம் நான் கிடையாது, யாருன்னுமே வந்து எனக்கு தெரியாது. ஸோ என் சேனல் வந்து டெர்மினேட் ஆனப்ப ஒரு மீம் போட்டிருந்தாரு. ஸோ பேன் ஆயிடுச்சு ஒரு சேனலு, இதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஷிட் 2.0 போட்டிருந்தாரு. ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தேன். பயங்கர சந்தோஷம் ஆச்சு, ஒரு மீம் பேஜில் நம்மளது வந்திருக்கேன். நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஒரு பேஜ், ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு மீம் பேஜ் அக்வேரியம்லன்னா இவர் தான். ஸோ ஃபாலோ பண்ணி தான் ஆகும். ஸோ அப்போ பார்க்குறப்ப வந்து பயங்கர சந்தோஷப்பட்டேன். ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டு பாருங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன். அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. ஸோ அப்போ முடிவெடுத்தேன். அப்போ 2-3 பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. என்னை வச்சு ரீச் ஆகணும்னு நினைக்காம உண்மையாலேயே வந்து ஒரு சிலர் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்னால் எதனா பண்ண முடியும் அப்படின்றப்ப பண்ணிடணும்னு நினைச்சேன். அதில் ஒருத்தர் இவர். ஸோ என்னால் முடிஞ்சது. கண்டிப்பாக வந்து ஃபேஸ்புக் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. இதுக்காக நீங்கள் ஃபேஸ்புக் ஏற்றி போய் பண்ணுங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஃபேஸ்புக்கில் இருந்தீங்கன்னா ஒரு ஃபாலோ மட்டும் தட்டி விடுங்க, மீம்ஸ் நல்லா தான் இருக்கும். ஒன்று பிடிக்காத விஷயம் என்னன்னா கண்டினியூஸாக வராது, திடீர்னு கொஞ்ச நாள் போடாமல் இருப்பார், திடீர்னு தொடர்ந்து போடுவார். அந்த மாதிரி இருக்கும். டெய்லி ஒரு மீம்னு வந்தால் நல்லா ஜாலியாக தான் இருக்கும். அது ஒரு ரெக்வஸ்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ண நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புது அக்வேரியம் மீம் கிரியேட்டர்ஸ்க்கு வாழ்த்துக்கள்.